அவர் ஒரு சுயம்பு. அந்த சுயம்பு தமிழன்னைக்கு சூட்டிய மகுடங்கள் பல. தமிழன்னை பெற்றெடுத்த தவ புதல்வன். காவியத்தாயின் இளைய மகன், நான் காதல் பெண்களின் பெருந்தலைவன், மானிட ஜாதியில் தனி மனிதன், நான் படைப்பதனால் என் பெயர் இறைவன். 20 நிமிடத்தில் அவர் எழுதுகிற முதல் பாட்டு. அந்த பாட்டு முழுக்க முழுக்க அவருக்கும் நம்பிக்கை தருவதான ஒரு பாட்டு, மற்றவர்களுக்கும் தருவதான ஒரு பாட்டு. கலங்காதல் தன்னம்பிக்கை. ஆமா, கலங்காதிரு மனமே, உன் கனவெல்லாம் நனவாகும் ஒரு தினமே. அவர் சின்ன வயசுலயே 7 வயதுலயே வீட்டு தாழ்வாரத்தில் உட்கார்ந்துக்கிட்டு சினிமா பாடல்கள்ல பல்லவியை மட்டும் பாடிட்டு இருப்பார். என்ன இவன் பல்லவியை மட்டும் பாடுறான்ட்டு அங்கே இருக்கவங்க போகிறவங்கிறத கேட்டால் அவங்க அம்மா சொல்லுவாங்களாம், பின்னாடி 1000 பாட்டு எழுத போகிறான் என் பிள்ளை. அவங்க அம்மா சொன்னது பளிச்சு. காதல் கொடுனன் தன் கைப்படிந்த சுவடுகளை போத விழுந்த மின்னாள் பொழுதிரும்ப தேடுகிறாள். ஏதல் குணத்தான் இளங்காளை காதல் வெறி போதல் வரைந்த பூ போன்ற சித்திரங்கள் நாத வடிவாகி நலம் பாடி நள்ளிரவில் வேதம் விரித்து வெளியில் களி சேர்க்க வைகரியில் மாது தை மறந்தாள் தூது நீ சென்றவள் பால் சொல்லாள். தமிழ் இருக்கும் வரைக்கும், இசை இருக்கும் வரைக்கும், ஒலி இருக்கும் வரைக்கும் கண்ணதாசன் உயிர் வாழ்வான். தினமணி நேயர்களுக்கு வணக்கம். கவியரசு கண்ணதாசன் நூற்றாண்டு தொடக்க விழாவை ஒட்டி நாம் தொடர்ந்து கண்ணதாசன் அவர்கள் குறித்து பேசி வருவர்கள், எழுதி வருவர்கள், தொடர்ந்து பதிவிட்டு வரக்கூடிய ஆளுமைகளை சந்தித்து உரையாடி கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் எழுத்தாளர், ஐநாவினுடைய முன்னாள் அதிகாரி திரு ஆர் கண்ணன் அவர்களை இன்று நாம் சந்திக்கின்றோம். அவரை அன்போடு இந்த நிகழ்வுக்கு அழைக்கின்றோம். சார் வணக்கம். வணக்கம் திரவியம். கவியரசு கண்ணதாசன் அப்படின்னு சொன்ன உடனேயே உங்களுடைய மனக்கண்ணில் என்ன தோணும்? பாரதிக்கு பிறகும் பட்டுக்கோட்டைக்கு பிறகும் தமிழுக்கு ஒரு உயர்ந்த இடத்தை பெற்று தந்தவன் அப்படின்னா கவியரசு கண்ணதாசன். காதலுக்கும் வீரத்திற்கும் தமிழ் போல் ஒரு மொழி இருக்க முடியுமா என்று தொடர்ந்து நாம் வியக்கும் வண்ணம் பாடல்களையும் கவிதைகளையும் எழுதியவன். வாழ்க்கையை கொண்டாடி தீர்த்தவன். தார்மீக நெறி, சமூக நெறி என்று 2 வகையாக வாழ்வியல் தத்துவங்களை அடையாளப்படுத்தி கொண்டு மது அருந்துவது தன்னை மட்டுமே பாதிப்பதாக, அல்லது பெண்களோடு தொடர்பு இருப்பது, பெண்களை நாடுவது, விரும்புவது தன்னை மட்டுமே பாதிக்கக்கூடிய ஒன்று, சமுதாயத்தை பாதிக்கக்கூடிய ஒன்று அல்ல என்ற ஒரு புதிய ஒரு கோட்பாட்டை முன்வைத்தவன். ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணை இருப்பு, இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு, நான் காண்பதெல்லாம் அழகின் சிரிப்பு என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டவன். காவியத்தாயின் இளைய மகன், நான் காதல் பெண்களின் பெருந்தலைவன், மானிட ஜாதியில் தனி மனிதன், நான் படைப்பதனால் என் பெயர் இறைவன். மானிட ஜாதியை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன், நான் நிரந்தரமானவன் என்றும் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று பிரகடனப்படுத்தி கொண்ட காலா கிட்டே அருகே வாடா உன்னை சிறு புல்லன மதிக்கிறேன், அருகே வாடா சற்றே உன்னை மிதிக்கிறேன்ட்டு பாரதி சொன்னான். எந்த காலத்திலும் எனக்கு மரணம் இல்லை அப்படின்னு. அது உண்மைதானே. இன்னைக்கு வரைக்கும், அதாவது தமிழ் இருக்கும் வரைக்கும், இசை இருக்கும் வரைக்கும், ஒலி இருக்கும் வரைக்கும் கண்ணதாசன் உயிர் வாழ்வான். நீங்கள் சொன்னீங்க காதல் வீரம், இந்த 2 பிரிவுகள் தமிழில் அதை போல மேன்மையாக சொல்வதற்கான மொழி இல்லை என்று சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. இவர் எப்படி கையாண்டார்? அவருடைய தொடக்கம்ங்கிறது காதல்ல இருந்து தொடங்குதா இல்லை வீரத்திலிருந்து இருக்கு? இது 2மே கிடையாது. நம்பிக்கைக்கு பெயர் போனவர் அவர். அதாவது அவருடைய வாழ்வே ஒரு பெரிய 8வதுக்கு பிறகு அவருக்கு படிப்பு இல்லை. 22 வயதில் அவர் தத்து கொடுத்துட்றாங்க. என்ன, அவருடைய வளர்ப்பு தாய் தெய்வானை ஆட்சி, அவரை பெற்றெடுத்த தாய் விசாலாட்சி. இவங்க 2 பேரும் அவருக்கு 2 கண்கள் மாதிரி. 2 பேரும் அன்பை பொழிகிறாங்க. ஆனால் பொதுவாக நகரத்தார் சமூகத்தில்
வசதி குறைந்தவர்கள் அப்படின்ட்டு ரொம்ப குறைச்சலான பேர் தான் இருப்பாங்க. அவர்கள் பெரிய வெற்றியை வணிகம், வணிகத்தில் வணிகத்தில். ஈட்டியவர்கள், பல நாடுகளுக்கு சென்றவர்கள். இவங்க குடும்பம் வந்து நல்லா இருந்து அவங்க அப்பாவுக்கு வந்து சூதாடுற பழக்கம் உண்டு. அதில் கெட்டு போயிடுது. வாழ்ந்து கெட்ட குடும்பம். ஆமாம், அவங்க அப்பாவினுடைய அந்த பழக்கத்தினால. நல்ல வேளைக்கு அந்த பழக்கம் பெரிதாக கவிஞருக்கு வரல. ஆனால் அவருக்கு மது பழக்கம் வந்தது. மங்கையர்களோடு அவர் ஒரு கையில் மதுவும் ஒரு கையில் மங்கையரும் சேர்ந்திருக்கும் வேளையில் ஜீவன் பிரிந்தால்தான் நான் வாழ்ந்த வாழ்க்கை நலமாகும், இல்லையெனில் ஏன் வாழ்ந்தா என்றே என்னை இறைவன் கேட்பான் அப்படின்னு சொன்னாள் அவர். அதனால வாழ்க்கை கொண்டாடி தீர்த்தவர், ஒரு ஒழுங்கு என்ற வரையறைக்கு உட்படாதவர். என்ன மெட்டுக்கும் துட்டுக்கும் பாட்டெழுதி கொண்டிருந்த நேரத்தில் அவர் வந்து ஒரு இயற்கை கவி. அவரிடத்தில் கலைவாணி அவருடைய நாவல் தாண்டவமாடினாள். அவருடைய பேனாவில் அவர் மிகப்பெரிய பேச்சாளரும் கூட. ரொம்ப அழகுற அவருடைய பேச்சுக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எது இருக்கோ அதை மட்டும் நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படியே தமிழ் வந்து விளையாடும், அப்படியே ஓடும். அது பேச்சுமே கவித்துவமான ஒரு நடையோட இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அவர் வந்து இந்த தனித்தமிழை அவர் வந்து கிண்டல் பண்ணுறாருன்னு வச்சுக்கோமே. அதுக்கு வந்து இப்போ தனித்தமிழ் அல்லது வந்து இந்த சா ஷா இந்த மாதிரி வடமொழி சொற்கள் தமிழில் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறவங்க பஸ்ஸுன்றதை எப்படி எழுதுவாங்க, பஸ்ஸுன்னு எழுதுவாங்க. பஸ்ஸுன்னு எழுதுனா பஸ்ஸு மோதி காளை மரணம்னு வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் வரும் அப்படின்லாம் கேட்பார். பஸ் மோதி காளை மரணம், அதை நீங்கள் தமிழில் வந்து இசு போடக்கூடாதுன்றதுக்காக பசு மோதி காளை மரணம்னு எழுதுனா சரியா இருக்குமா? கிரந்த எழுத்துக்களை எப்படி? அப்படி வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய நகைச்சுவை உணர்வு உண்டு. அவர் ஒரு 4000 பாடல்களுக்கு மேலே அவர் வாழ்ந்த காலம் ஒன்றும் பெரிய அளவில்லை. அதாவது பட்டுக்கோட்டை வந்து 29 வயதிலேயே மறைஞ்சிட்டார். பட்டுக்கோட்டைக்கு ஒரு பெரிய வீச்சு. நாடோடி மன்னனுக்கு பிறகு அவர் வந்து ஒரு புதிய பிரவாகமாக வந்து தமிழ் திரை உலகத்திற்கு அடியெடுத்து வைக்கிற நேரத்தில் அவர் ஒரு அறுவை சிகிச்சையில் இறந்து போயிடுறார். பட்டுக்கோட்டை 29 வயதில். அந்த இடம் வந்து ஒரு வெற்றிடமாக இருக்கிறது. பட்டுக்கோட்டை ஒரு பாட்டுக்கோட்டை. ஆமாம். அவர் போன பிறகு அந்த இடத்துல இருந்து பாண்டி நாட்டில் இருந்து புதிதாக ஒரு வெப்பந்தன் முளைத்து வருகிறான். இதில் வேடிக்கை என்னன்னா, இவர் முதல்ல பாட்டு எழுதுறதுக்காகலாம் இந்த உலகத்துக்கு வரல. அவர் வந்தது வந்து அவருக்கு கதை வசனம் திரை அப்படின்ட்டு எழுத்தாளனா வரணும் அவருடைய ஆசை. எழுத்துலகுள்ள வரணும், அவ்வளவுதான். அவர் வந்து பாடல் எழுதுறதுலாம் அவருக்கு பெருசா தெரியாது, அதெல்லாம் ஒண்ணு. ஆனா இதையும் வேகமாக கிரகிச்சுக்கிற அவருக்கு வந்து ஒரு கற்பூர புத்தி. கடன்ட்டு எது வேணாலும் எது சொன்னாலும் தைரியமாக சொல்லக்கூடியவர். சின்ன வயதிலேயே இங்கே ஓடி வந்துடுறார். அவருடைய சுயசரிதையை பல இடங்கள்ல சொல்லியிருக்கார். 2 முக்கியமான புத்தகங்கள் வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். வனவாசம், மனவாசம். வனவாசம் என்பது அவர் திமுகவில் இருந்த காலம். அவருடைய அந்த நாத்திக கொள்கையில, ஆமாம், நாத்திக வெறியிலே சொல்லலாம். அதில் வந்து அவர் பண்ணதெல்லாம் அவர் அந்த காலத்தை ரொம்ப அவர் மனம் வெதும்பி எழுதும் ஒரு காலம். அது வனவாசம், அது எக்ஸைல் அப்படின்னு சொல்கிறார். அதற்கு பிறகு அவர் அதிலிருந்து விடுபட்டு வெளியில் வந்து இருந்த காலத்தை மனவாசம். அவர் வந்து சொல்லின் செல்வர் விவேகி சம்பத்தோடவும், அதுக்கப்புறம் எழுத்துலக சக்கரவர்த்தி நம்ம சொல்லக்கூடிய ஜெயகாந்தனோடும் அவர் சேர்ந்து பெருந்தலைவர் காமராஜரனுடைய கருத்தை வலுப்படுத்துவதற்கு அவர் எடுத்த முயற்சிகள் எல்லாம் பெரிய முயற்சிகள். ஆனால் அது டூ லிட்டில் டூ லேட் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அவர் பத்திரிகைகள் நடத்தினார். தென்றல்னு ஒரு ஏடு நடத்தினார். சின்ன சின்ன பத்திரிகைகளில் வேலை பண்ணுறார். அதுக்கப்புறம் சேலத்தில் இருக்க மாடர்ன் தியேட்டர்ஸில் அவங்க ஒரு இதழ் நடத்துகிறாங்க, சண்டமாருதம் அப்படின்ட்டு. அந்த சண்டமாருதத்தினுடைய ஆசிரியராக அவர் போகிறார். சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் டிஆர் சுந்தரம் வந்து ஒரு பெரிய ஜாம்பவான். அவர் வந்து ஒரு வெள்ளைக்கார பெண்மணியை, அவர் இங்கிலாந்தில் போய் படித்தவர், வெள்ளைக்கார பெண்மணியை திருமணம் செய்து கொள்கிறார். பல இன்னைக்கு நாம் நினைக்கிற மிகப்பெரிய ஆளுமைகள், வரலாற்று ஆளுமைகள் அத்தனை பேரையும் உருவாக்கியவர் அவர். எம்ஜிஆர் உட்பட, கலைஞர் கருணாநிதி உட்பட. அதனால் அந்த இடத்துல அங்கே வேலை செய்கிறார். அங்கே அவருக்கு அந்த பத்திரிக்கை பெரிய அளவில் போக மாட்டேடுது. அவருக்கு கதையெல்லாம் எழுதணுன்ட்டு ஆசை, திரைக்கதை எழுதணுன்ட்டு. இதில் வேடிக்கை என்னென்னா, அவர் மிகப்பெரிய வசனகர்த்தா. 5 எம்ஜிஆர் படத்துக்கு 5 படமும் வெற்றிகரமான படங்கள். மன்னாதி மன்னன், நாடோடி மன்னன், மதுரை வீரன், திருடாதே, அப்புறம் இன்னொரு படம். 5 படத்துக்கு வசனகர்த்தாவாக அவர் பணியாற்றியிருக்கிறார். அதில் நாடோடி மன்னனும் திருடாதேவும் பெரிய பெரிய
மிகப்பெரிய வெற்றியை பெற்ற படங்கள். மற்ற மாலையிட்ட மங்கை அவரே தயார் பண்ண படங்களுக்கெல்லாம் எழுதியிருக்காரு. இதை தவிர ஆன்மீகம்னு போயிட்டு அவர் எழுதுனதெல்லாம் அர்த்தமுள்ள இந்து மதம் 10 தொகுதிகள் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பல பிரதிகள் வெளியே வந்திருக்கு. அதனால ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு அற்புதமான பேச்சாளர், தமிழுக்கு கிடைத்த ஒரு தவ புதல்வன், தமிழனுடைய புதல்வன். அதுல பொதுவா தமிழ் மொழிக்கு வந்து வீரத்தையும் காதலையும் சொல்வதற்கு தமிழ் மொழி போல் எனக்கு 2 மொழி தான் தெரியும். அதனால நான் அடிச்சு சொல்ல முடியாது. ஆனால் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு சொல்லியிருக்கான் பாரதி, சொல்லியிருக்கான். அதனால வீரத்திற்கும் காதலுக்கும் நீங்கள் சங்க பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா, காதல் தொடர்பாக பார்த்தீங்கன்னாலும் சரி, வீரம் தொடர்பாக பார்த்தீங்கன்னாலும் சரி, உங்களுக்கு தமிழில் அதை சொல்லக்கூடிய அளவுக்கு அது அந்த அந்த லாவகம், அந்த எழில், அந்த கொஞ்சு தமிழ், அந்த அப்படியே மனதோடு மனது உறவாடுற மாதிரியான ஒரு சொற்பிரவாகம் தமிழில் மட்டுமே சாத்தியம்னு எனக்கு 2 மொழி தெரிஞ்ச எனக்கு அப்படி தோணுது. அகப்பாடலாக இருந்தாலும் சரி, புறப்பாடல். ஆமாம் திருக்குறள் கூட நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, என் ஐமுன் நில்லன் மின் தெவ்வர், என் ஐமுன் நின்றவர் கல் நின்றவர்ன்ட்டு ஒரு குறள் இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, என் தலைவன் முன்னாடி நீங்கள் போர் செய்யாதீங்க, உங்களுக்கு நான் எச்சரிக்கை விடுக்கிறேன். நீங்கள் போர் பண்ணிங்கன்னா, நீங்கள் இதற்கு முன்னாடி என் தலைவனை எதிர்த்து போர் செய்தவர்கள் எல்லாரும் மரணமுற்று அவர்கள் மீது நடுக்கல் வைத்திருக்கிறார்கள். என் ஐமுன் நில்லன் மின் தெவ்வர், என் ஐமுன் நின்றவர் கல் நின்றவர். இது திருக்குறள். திருக்குறள் ஒன்றும் வீரத்தை பற்றி பேசுகிற இது புறநானூறு கிடையாது. ஏன்னா இப்போ 400 வெற்றி வீர பாடல்களை சொல்லுகின்ற சங்க பாட்டு, சங்க இலக்கியம் வந்து புறநானூறு. இதுலேயே அப்படி இருக்குன்னா, அப்போ வீரத்திற்கும் அதே மாதிரி காதலுக்கு, செம்புல பெயல் நீர் போல் ஆகட்டும், அல்லது பெண்மான் ஆண்மான் வந்து தன்னுடைய நிழலில் பெண்மானுக்கு நிழல் தருவதாகட்டும், ஒதுங்குவதற்கு, இந்த மாதிரி வந்து ரொம்ப, அதாவது மனிதத்தினுடைய உச்சத்தை இந்த 2 கூறுகளில் நீங்கள் தொட முடியும். கண்ணதாசன் எப்படி அதை, அவருடைய பாடல்கள் பல வந்து, பட் அதுக்கு முன்னாடி அவருடைய முதல் பாட்டு வந்து நம்பிக்கை. காதலுக்கு முன்னாடி அவரே வந்து ரொம்ப பல இடங்களில் சின்ன சின்ன இடங்களில் வேலை பார்த்து அங்கெல்லாம் அவருக்கு கிடைச்ச அனுபவங்கள்லாம் அவரை வந்து ஒரு பெரிய ஞானியாக மாற்றுவதற்கு முன்னாடி அவர் அங்கே போய் சேர்றார் சண்டமாரதம். அப்புறம் கதை எழுதுறார். அந்த கதையை ஆதித்தன் கனவுன்னு ஒரு கதை அங்கே படம் பிடிச்சிட்ருக்காங்க. மாடர்ன் தியேட்டர் சுந்தரம் வந்து இவரை கூப்பிட்டு, என்ன மேன் நீ கதை எழுதுவியா? நான் எழுதுவேன், சண்டை மாறுதெல்லாம் வேண்டாம், நீ கதை எழுதுன்னா உடனே கதை எழுதி கொண்டு போய் கொடுக்குறாரு. ஆனால் அந்த கதை வெளியே வராத பண்ணிடுறாங்க அங்கே இருக்கவங்க அத்தனை பேரும். இவருடைய வளர்ச்சியாக அவங்களுக்கு பிடிக்கல. அப்போ அந்த கதை இலாக்கான்னு வர, ஆமாம் இருக்குது, தனித்தனியாக இருக்கும் கதை இலாக்கான்ட்டு. அதனால் முதல்ல கதை எழுதுறதுக்கு தான் அவருக்கு ஆசை, எழுத்தாளர் ஆகணுன்ற ஆசை. அந்த சின்ன சின்ன இடங்கள்லாம் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆகுது. அப்புறம் அங்கேருந்து அவர் 2 தடவை ராஜினாமா பண்ணிடுறாரு. ஏன்னா அவரை விளம்பர பிரிவினுடைய தலைவராக போடுறாங்க. அவர் விளம்பரத்துக்கு வாசகங்கள்லாம் நல்லா எழுதித்தருவார். அதனால் முதல் முறை வந்து கதையிலாகலை இப்படி ஆன உடனே அதுக்கப்புறம் அதிலிருந்து நான் விலகிடுறேன்றார். இந்த மாதிரி அவருக்கு ஒரு ஏமாற்றம் வந்த உடனே அப்புறம் அந்த அடுத்ததுக்கு விளம்பரத்துக்கு அவரை மேனேஜராக போடுறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல அந்த காலத்தில், மேனேஜர் அப்படின்றது போடுறாங்க. அவர் உடனே அங்கேருந்து அது இங்கே போனோம்னா நம்ம பெரிய எழுத்தாளராக வர முடியாது, 2 வரிகள் 4 வரிகள் எழுதுகிற ஆளாக மாறிடுவோன்ட்டு பயந்துக்கிட்டு திருப்பி ராஜினாமா கொடுக்குறாரு. முதல் தடவை ராஜினாமா கொடுக்கும்போது அது பொறுத்துக்கிட்டாரு டிஆர் சுந்தரம். 2வது தடவை கொடுத்த உடனே அவர் கோவம் வந்துடுது. நீ எப்போ பார்த்தாலும் ராஜினாமா கொடுத்துட்ருக்க, என்ன மேன் அப்படின்னு சொல்லிட்டு சீட்டை கிழிச்சிடுறாரு. இவர் பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு புறப்படுறாரு. இவருடைய அறையை கடந்து தான் போகணும், சுந்தரத்தினுடைய அறையை. என்ன மேன் அப்படின்ட்டு அவர் மேலே ஒரு வாஞ்சை இருக்குது அவருக்கு. கூப்பிட்டு, நீ போயிட்டா கூட அப்பப்போ வந்து எழுதி கொடுத்துட்டு வேண்டியதை வாங்கிட்டு போகும் அப்படின்றார். அவ்வளவு அன்பாக அவரை நடத்துகிறார். அங்கேருந்து போய், இது சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ், அங்கேருந்து அவர் ஒரு வழியாக மீண்டும் ஜூபிட்டர் பிக்சர்ஸ்க்கு வரார். அது எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூரில் இருக்குது. ஜூபிட்டர் பிக்சர்ஸ், சோமோ, அது ஒரு பெரிய மாடர்ன் தியேட்டர்ஸ் மாதிரி அவங்க ஒரு பெரிய பட கம்பெனி. அங்கே வந்து போகிறாரு. அங்கே வந்து அவருக்கு எப்படி பழக்கம்னா, ஜீவரத்னம்னு ஒரு நடிகர் இருந்தாங்க. அவங்களுடைய கணவர் டிஎஸ் வெங்கடசாமி, அவர் வந்து ஜூபிட்டர் பிக்சர்ஸ்னுடைய மேனேஜர். அவரை பார்த்து இவர் எழுதின கதையை கொடுத்து அங்கே ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமான்னு போகிறார். அங்கே பார்க்க போகும்பொழுது அங்கே 2 பிரதர்ஸ் உட்காந்துருக்காங்க, அண்ணன் தம்பிங்க.
அவங்க உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க, எனக்கு வேண்டியவங்க, எல்லாருக்கும் தமிழ் மக்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்சவங்க. அவங்களும் அங்கே பழகிக்கிறார். ஒருத்தர் பேர் எம்ஜி சக்கரபாணி, இன்னொருத்தர் பேர் எம்ஜிஆர். அங்கே அவங்களோட பழக்கம் வருது. வெங்கடசாமி அவர் என்ன பண்ணுறாரு, மற்றவர்கள் மாதிரி இல்லாத மாடர்ன் தியேட்டர்ஸில் இருந்த சுந்தரத்துக்கு மட்டும் இவர் மேலே அன்பு இருந்துச்சு. கீழே இருந்தவர்கள் அத்தனை பேரும் இவரை வளர விடாத பண்ணணும்னு நினச்சி பண்ணிட்டாங்க. இங்கே அப்படி இல்லை. வெங்கடசாமி வந்து ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர். இவர் சொல்கிறார், நீங்கள் ராம்நாத், டைரக்டர் ராம்நாத் அவர்கிட்ட உங்களை அனுப்புகிறேன் அப்படின்னு அங்கே அனுப்புகிறார். ராம்நாத்தும் அவருடைய அசிஸ்டண்ட் கேமராமேன் 2 பேருமே வந்து எங்கே திறமை இருந்தாலும் அதை அள்ளிக்கிறவங்க. அங்கே போகிறாங்க, கதை எழுதுகிறேன் வைக்கிறேன் அப்படின்றாரு. அதுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, பாட்டு எழுத முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே, ஓ எழுதுவேன். சரி, அந்த படத்துக்கு பாட்டு யாருன்னா, அதுதான் கன்னியன் காதலி படம். அந்த படத்துக்கு யார் பாட்டுன்னா, அப்போ வந்து கொடிகட்டி பறந்த உடுமலை நாராயண கவி, அவர் தான் கவி சக்கரவர்த்தி. அவர் எழுதாத பாடல்களே கிடையாது. அவர் வைத்தது தான் சட்டம். ஆனால் அவர் வந்து ஒரு சில பாடல்கள் தவிர மீதியெல்லாம் நீங்கள் வெளியில் கொடுத்துங்கன்னு சொல்லிடுறாரு. ஒரு விழாவிற்கு நிறைய வேலைகளா என்னன்னு தெரியல. அதனால் இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. உடனே பாட்டு எழுது. இவர் உடனே கோயம்புத்தூரில் அவங்க அண்ணன் ஏஎல் ஸ்ரீனிவாசன், இவங்க 2 அண்ணன் தம்பிகள். ஏஎல் ஸ்ரீனிவாசன் மிகப்பெரிய தயாரிப்பாளர். இவரும் 6 அடி இருப்பார், அவரும் 6 அடி இருப்பார். 2 பேரும் பெரிய பெரிய உருவம், பொன்னிற மேனி 2 பேருக்கும். அப்படி இருப்பாங்க பார்க்குறதுக்கு. நான் கவியரசு கண்ணதாசனுடைய மறைவப்போ போய் அஞ்சலி செலுத்தினேன் 81. அப்போ எனக்கு வந்து வயது 19 வயது. அப்படி வந்து கண்ணதாசன், அதாவது என்ன மாதிரி ஒருத்தன், நான் படித்ததெல்லாம் ஆங்கில வழி கல்வி, எனக்கு தமிழை அறிமுகப்படுத்தினது அப்படின்னா கண்ணதாசன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். போன உடனே இந்த மாதிரி பாட்டு எழுதணும். அப்புறம் வீட்டுக்கு போகிறாரு. அண்ணனுடைய வீட்டுக்கு போயிட்டு 20 நிமிடத்தில் அவர் எழுதுகிற முதல் பாட்டு. அந்த பாட்டு முழுக்க முழுக்க அவருக்கும் நம்பிக்கை தருவதான ஒரு பாட்டு, மற்றவர்களுக்கும் தருவதான ஒரு பாட்டு. கலங்காதல் தன்னம்பிக்கை பாடல். ஆமாம், கலங்காதிரு மனமே உன் கனவெல்லாம் நனவாகும் ஒரு தினமே. அதுதான். இதை விட என்ன உங்களுக்கு நம்பிக்கை தர முடியும்? அதாவது அவர் பின்னாடி வந்து சுமை தாங்கியில் எழுதின அந்த பாட்டு தான் வந்து வாலியை ஊருக்கு போக விடாத திருப்பி கொண்டு வந்துச்சு. அந்த பாட்டினுடைய தொடக்கம் உங்களுக்கு 46ன்னு நினைக்கிறேன், 1946. அவருக்கு வயது வந்து 19 வயது. 19 வயதில் கலங்காதிரு மனமே உன் கனவெல்லாம் நனவாகும் ஒரு தினமே அப்படின்னு எழுதுறார். அதுதான் வந்து பல்லவி. கர்ணன் படத்துக்கு அவர் பாட்டு எழுதும்போது, அதில் அவர் எழுதும் மழை தரும் கொடையும் ஒரு 3 மாதம், அந்த பாட்டு எழுதும்போது அவர் பெங்களூர் போயிட்டு அங்கே வந்து சில சமஸ்கிருத ஆசிரியர்களை அழைச்சி அவர்கள்கிட்ட வந்து பாடம் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பாடல்கள்லாம் எழுதுனதாக ஒரு செய்தி உண்டு. அந்த மாதிரி அவர் வந்து கேள்வி அறிவு, கேள்வி ஞானம், கொஞ்ச நாளில் படிச்சுட்டு வெளியே வந்து ஒரு மிகப்பெரிய எல்லாம் தெரிந்த, அதாவது பட்டறிவு, அனுபவத்தால் அவர் எல்லாத்தையும் ரொம்ப சின்ன வயதுலேயே எல்லாத்தையும் கற்றுக்கிறார். அவர் பிறக்கிற அந்த வீட்டில் அவர் சொல்கிறாரு, நாங்கள் பூர்வீகமாக வந்து ஜைனர்கள்ன்றார். சாத்தன், சாத்தப்பன் அப்படின்றதெல்லாம் ஜைன பெயர்கள். அவருடைய இன்னொரு பேர், அவங்க அப்பாவுடைய பேர் சாத்தப்பன் செட்டியார். அவங்க அவங்களுடைய வகுப்பை பற்றி ரொம்ப வருத்தப்பட்டெல்லாம் பேசுகிறார். பணம் இருந்தால் தான் மதிப்பாங்க, இல்லைனா மதிக்க மாட்டாங்க அப்படின்றார். அவர் பிறக்கும் பொழுதே அவங்க அம்மா மேலே அவங்க பெற்றெடுத்த தாய் மேலே அவருக்கு ஒரு பெரிய பிரியம். அவங்கள ரொம்ப பிரியமாக அந்த அம்மா நடத்துவாங்க. அவர் சின்ன வயசுலேயே 7 வயதுலேயே வீட்டு தாழ்வாரத்தில் உட்கார்ந்துக்கிட்டு சினிமா பாடல்களில் பல்லவியை மட்டும் பாடிட்டு இருப்பார். என்ன இவன் பல்லவியை மட்டும் பாடுறான்ட்டு அங்கே இருக்கவங்க போகிறவங்கிறவங்க கேட்டால் அவங்க அம்மா சொல்லுவாங்கடா, பின்னாடி 1000 பாட்டு எழுத போகிறான் என் பிள்ளைன்ட்டு. அவங்க அம்மா சொன்னது பளிச்சிருக்கு. அதனால் முதல்ல நம்பிக்கை தான். இப்போ காதல் தான் என்ன திரைப்பாடல் வரும்பொழுது காதல் பாடல்கள் தான் உங்களுக்கு அதிகமான பாடல். திரைப்பாடல்களில் வந்து அவருடைய காதல் பாடல்கள்லாம் நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அத்திக்காய் காய்க்காயிலிருந்து என்ன நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை, என் பார்வை போலே உன் பார்வை இல்லை அப்படின்னு அவர் சொன்னதாகட்டும், அல்லது வந்து ஒரு கொடியில் 2 மலர்கள் மலர்ந்ததம்மா அப்படின்னு பாசத்தை சொல்கிற பாட்டாகட்டும். காதலுக்கு பல பாடல்கள் இருக்குது. நான் திரைப்பாடல்களை காட்டிலும் வெளியிலிருந்து ஒரு பாடல் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய பாடல்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் ஒரு 4000 பாடல்கள் திரைக்காக எழுதினார். அவர் வாழ்ந்தது 54 வயது தான். பட்டுக்கோட்டை 29, பாரதி 39. இவருக்கு கொஞ்சம் கூடுதலாக காலம் கிடைச்சது. 20 வயதில் 19லேருந்து எழுத வந்துடுறாரு.
உங்களுக்கு 19 எழுந்து வந்து 35 ஆண்டுகள் எழுதுறார். அதில் அவர்கிட்ட மட்டும் ஒரு ஒழுங்கு மட்டும் இருந்திருக்குமானால் இன்னும் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தையும் இன்னும் நிறைய அவர் எழுதியிருப்பார். ஆனால் அவர் உடம்பை அவர் கெடுத்துக்கிட்டார் அவருடைய சில பழக்க வழக்கங்களால். அது அவரே சொல்கிறார், மனம் திறந்து பேசுகிறார். அதனால் அவருடைய சொந்த கதையை பற்றி எனது வசந்த காலங்கள்னு எழுதியிருக்காரு, எனது சுயசரிதம்னு எழுதியிருக்காரு. அது முதல் 18 ஆண்டுகள் அவர் எங்கே பிறக்கிறார், எப்படிப்பட்ட ஒரு வீட்டில் வாழ்கிறார் அப்படின்ட்டு. அப்போ தான் அந்த 7 வயதில் தாழ்வாரத்தில் உட்கார்ந்துக்கிட்டு பாடுறது, பல்லவி பாடுறது, அவங்க அம்மா வந்து என் பிள்ளை பின்னாடி 1000 பாட்டு எழுதுவான் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் அங்கே வந்து அவர் பிறந்த ஊர் வந்து சிறுகூடல்பட்டின்ட்டு ஒரு சின்ன கிராமம். அங்கே ஒரு மேடு இருக்குது, ஒரு குடிசை மேடு இருக்குது. அதை ஒரு கோவிலாக அவர்கள் பாவிக்கிறார்கள். அதில் அந்த சிறுகூடல்பட்டி மலையரசி, அங்கே ஒன்றும் விக்கிரகங்கள்லாம் கிடையாது, ஒரு சமாதி இருக்கிறதா ஒரு நம்பிக்கை, அது கூட உண்மையான்னு தெரியாது. அங்கே போய் சின்ன வயதுலேயே அவர் உட்கார்ந்துட்டு அழறது அவங்க குடும்பத்தை எண்ணி. அவ்வளவு அவங்க குடும்பத்து மேலே ஒரு பெரிய பாசம் இருந்திருக்கு. ஏன் அழுதாருன்றதெல்லாம் விளக்கமாக சொல்ல மாட்டேன்றார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அவர் இங்கே வந்துட்டு இருக்கும்போது அவங்க அண்ணன் ஏஎல் ஸ்ரீனிவாசனுக்கு அவருடைய போக்கு பிடிக்கலை. இவருக்கு வந்து பதுன்ம பருவம் வந்த உடனே, அடலசன்ட் ஆன உடனே பெண்கள் அது இது இந்த நாட்டமெல்லாம் வந்துடுது. அது எதற்காக வந்து அவங்க அண்ணனுக்கு இவரை பிடிக்கலைன்றது சொல்ல மாட்டேன்றார், பிடிக்கலைன்னு மட்டும் சொல்கிறார். அதனால் அண்ணன் வந்து இவரை தத்து கொடுக்க முடிவு பண்ணிடுறார். அப்போ அவங்க அப்பா கிட்டேருந்து குடும்பத்தினுடைய தலைமை பொறுப்பு வந்து ஸ்ரீனிவாசன் கிட்ட வந்துடுது. 22 வயதில் ஒரு சடங்கு நடத்தி 7000 ரூபாய்க்கு இவர் விற்கப்படுகிறார். பொதுவாக அந்த மாதிரி தத்து எடுத்துக்கிறவங்க ஒரு பணத்தை கொடுப்பாங்க அந்த பிள்ளையை கொடுக்குறவங்க கிட்ட. இவருக்கு அப்போது 7000 ரூபாய் விலை. 22 வயது. இவர் பிறந்தது 1927. இதோட 22 சேர்த்துக்குங்க. ஸோ 1949 இவரை தத்து கொடுக்குறாங்க 22 வயதில். இவர் சொல்கிறாரு, நான் என்னுடைய வளர்ப்பு தாய் விசாலாட்சி அம்மாவை நான் வந்து ஆத்தாள்னு கூப்பிட எனக்கு மனசு வரலை. 22 வயதில் எப்படி வரலை. அதனால் நான் அந்த அம்மா ரொம்ப வருத்தப்பட்டுட்டாங்க. என்னை அப்படியே பொண்ணா தாங்குவாங்க, அவங்க என்னை கூப்பிட மாட்டேன்றான்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே பின்னாடி மற்றவங்கெல்லாம் சொன்ன பிறகு நான் ஆத்தான்னு கூப்பிட ஆரம்பித்தேன். ஆத்தாள்னா வேறு ஒன்றும் இல்லை, அகத்தாள், அகத்தினுடைய பெண், அதுதான் ஆத்தாள்னு மறுவிடுச்சு. கூப்பிட ஆரம்பித்தேன். அவங்க கடைசி வரைக்கும் என்னை பெற்றெடுத்த தாயும் சரி அவர்களும் சரி என்னை சீராட்டி பாராட்டி என் மேலே அன்பு பொழிஞ்சு இருந்தாங்க. நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன் அப்படின்லாம் எழுதுகிறார். அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து புறப்பட்டு வந்துடுறார். அவங்க அண்ணன் வந்து ஒரு பெரிய வெற்றியை திரைத்துறையில் ஈட்டினார். அவர் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பெரிய நெடு உயரம் அவர் எட்டிய உயரங்கள். அவர் காரணம் வந்து அது ஒரு ஒழுங்கான ஒரு வாழ்க்கை. இவரை பார்க்கும் பொழுது இங்கே வந்துடுறார். இங்கே வந்து சின்ன சின்ன பத்திரிகைகளெல்லாம் வேலை பார்க்குறாரு. அப்போது ஒரு பத்திரிக்கையில் போய் கேட்கும் பொழுது அங்கே இந்த பத்திரிகைகளெல்லாம் கொஞ்சம் அனுபவம் வந்த பிறகு வேறு இடத்துல போய் கேட்கும் பொழுது உங்கள் பேர் என்ன, இவர் ஆசிரியராக போகிறார். அப்போ வந்து ஃபேஷன், அப்போ வந்து பாணி, அப்போ வந்து புதிய நாகரிகம் என்னென்னா வந்து ஒரு தாசனை சேர்த்துக்கிறது. பாரதிதாசன், கலைதாசன், வண்ணதாசன் இந்த மாதிரியெல்லாம் சேர்த்துக்கிறது. உடனே கண்ணதாசன்னு யோசிக்காத சொல்கிறார். இது வந்து ஒரு 19-20 வயதில். பொதுவாக வந்து இந்த மாதிரி புனைப்பெயர்களை தேடுபவர்கள் நல்லா யோசித்து இப்படி இருந்தால் நம்ம தனியாக நிற்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்படின்னு வந்து ஏதோ மனதில் டக்குன்னு சொல்கிறார். அந்த கண்ணதாசன் என்ற பெயர், அந்த முத்தையா என்ற முத்தையா என்ற அவருடைய சொந்த பெயரை வந்து நம்ம முழுக்க மறக்கிற மாதிரி பண்ணிட்டு, அந்த கண்ணதாசன் வந்து அவருக்கு கண்ணன் அவருக்கு வரங்களை அள்ளி தருகிறான். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களேன்ட்டு அவர் பாடினதாகட்டும். அதனால் காதலுக்கு நான் வெளியிலேருந்து சொல்கிறேன். அப்போது 4000 பாடல்கள் திரைப்பாடல்கள். இது தவிர வெளியில் வந்து பல அவருடைய கவிதை தொகுப்பு வந்து ஒரு 7 தொகுப்புகள் வந்திருக்கு. இது தவிர வந்து சிறு காவியங்கள்லாம் எழுதியிருக்கார். ஆட்டனத்தி ஆதிமந்தி, மாங்கனி, அதெல்லாம் எழுதியிருக்கார். எனக்கு ரொம்ப பிடிச்சது, நிறையா பேருக்கு பிடிச்சிருக்கு, வெளியில் படிச்சிருக்கேன். அவருடைய கவிதைகளை சொல்லி மேடையில் பேசி பரிசுகள் பல பெற்றவன் நான். அதனால் எனக்கு தமிழ் கவிதைகளும் தமிழ் இலக்கியமும் அறிமுகமானது கண்ணதாசன் வாயிலாகத்தான். அப்போது அதில் ஒரு 30 பாடல்கள், சிறு பாடல்கள், அது வந்து தை மாதத்தை உருவகப்படுத்தி ஒரு பெண்ணாக
வடித்து பாடுகின்ற பாடல்கள். தைப்பாவை என்ற அந்த சிறிய தொகுப்புக்கு பெயர். 30 பாடல்கள். அதுக்கு வந்து அணிந்துரை வந்து பன்மொழி புலவர் கா. அப்பாத்துரையார். அவர் படித்த பள்ளியில் அவருக்கு அவருடைய தலைமை ஆசிரியர். அவர் 6வது 7வது வரைக்கும் ஒரு பள்ளியில் படிக்கிறார். 3 ரூபா தான் அங்கே மாத சம்பளம். அந்த 3 ரூபா கட்டுறதுக்கே அவங்க வீட்டில் பெரும் கஷ்டம். அதுக்கப்புறம் 7வது அளவில் அவரை கொண்டு போய் ஒரு குருகுலத்தில் சேர்க்குறாங்க. இந்த குருகுலம் அவங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர்களே. 3 ரூபா சம்பளம், 3 ரூபா கட்டணம் சாரி கட்டணம். அந்த ஃபீஸ் அங்கே அந்த குருகுலத்திற்கு முன்னாடி அவர் படித்த இடத்துல தான் கா. அப்பாத்துரையார், பன்மொழி புலவர் அப்பாத்துரையார் வந்து அவருடைய தலைமை ஆசிரியர். அவர் தான் அதுக்கு இந்த புத்தகத்துக்கு அணிந்துரை தரார். ரொம்ப அழகான அணிந்துரை. அதை எல்லாரும் படிக்கணும். அது ஒரு 2-3 பக்கங்கள் தான். அந்த அணிந்துரையில் இந்த பாடல்களுடைய பெருமையை பற்றி பேசுகிறாரு. தைப்பாவைன்னு முடியும். அது எப்படின்னா வந்து மாணிக்கவாசகருடைய திருவெம்பாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி முடியும். அதே மாதிரி திருப்பாவை, ஆண்டாளுடைய திருப்பாவை பார்த்தீங்கன்னா அப்படி முடியும். அது அந்த ஒரு எண்ணத்தில் இவர் வடிக்கிறார். இந்த 30 பாடல்களில் எனக்கு 1-2 பாடல்கள் தெரியும். அதில் ஒரே ஒரு பாட்டு மட்டும் சொல்கிறேன், நீங்கள் காதல் பற்றி கேட்டதுனால. ஸோ தை மாதம் பிறக்குது. தலைவனும் தலைவியும் மாலை நேரத்தில் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். மறுநாள் தை பிறக்க போகுது. விடிந்தால் தை. ஆமாம். ஆனால் இவர்களுடைய அந்த கழிப்பில், இவர்களுடைய காதலில் எல்லாம் மறந்துடுது. அப்போ அதை பற்றி பாடணும். இதுதான் வந்து சிச்சுவேஷன். இப்போ அவர் பாடுறார். காதல் கொழுநன் தன் கைப்படிந்த சுவடுகளை போத விழுந்த மென்னாள் பொழுதரும்ப தேடுகிறாள். காலையில் விடிஞ்சிருது, ராத்திரி முழுக்க கழிப்பு. காலையில் எழுந்த உடனே அந்த நினைவெல்லாம் வருது. அவள் பார்க்குறா எங்கெல்லாம் தடம் பதிஞ்சிருக்கு. காதலனுடைய விரல்கள் தன்னுடைய உடலில் அங்கங்கே பதிஞ்சிருக்கு. ஆங்கிலத்தில் ஹிக்கின்னு சொல்லுவாங்க அதுக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு தழும்பு ஏற்படுதுன்னு. அது ஒரு 2 நாளைக்கு இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும். காதல் கொழுநன் தன் கைப்படிந்த சுவடுகளை போத விழுந்த மென்னாள், போது அவிழுது, காலையில் விடியுது, பொழுதரும்ப தேடுகிறாள். நாள் முழுக்க தேடுறாளாம் காலையில் எழுந்து. ஏதல் குணத்தான் இளங்காளை காதல் வெறி போதில் வரைந்த பூ போன்ற சித்திரங்கள் நாத வடிவாகி நலம்பாடி நள்ளிரவில் வேதம் விரித்து விழியில் கடி சேர்க்க மாது வைகரையில் தை மறந்தாள். தூதுனி சென்றவள் பால் சொல்லாயோ தைப்பாவாய். இன்னைக்கு விடிஞ்சிருச்சு, இன்னைக்கு தையின்ட்டு போய் சொல்லு. அவன் நேத்து ராத்திரி நடந்ததையே நினைச்சிட்டு இருக்கா. பிறந்தது தெரியல. என்ன அழகான பாட்டு பாருங்க. காதல் கொழுநன் தன் கைப்படிந்த சுவடுகளை போத விழுந்த மின்னாள் பொழுதரும்ப தேடுகிறாள். ஏதல் குணத்தான் இளங்காளை காதல் வெறி போதில் வரைந்த பூ போன்ற சித்திரங்கள் நாத வடிவாகி நலம்பாடி நள்ளிரவில் வேதம் விரித்து விழியில் களி சேர்க்க வைகரையில் மாது தை மறந்தாள். தூது நீ சென்றவள் பால் சொல்லாயோ தைப்பாவாய். அப்போ காதல் வீரம், சோகம், அதுக்கப்புறம் நம்பிக்கை, ஆன்மீகம், இப்படி அவன் தொடாத துறைகளே இல்லைன்னு சொல்லலாம். அவர் 61 திமுக விட்டு வெளியே வர்றார். 61 அதுக்கப்புறம் ஒரு 10 ஆண்டுகள் நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்ததாக சொல்றார் அவருடைய சுயசரிதத்தில். அப்பத்தான் அவர் மிகப்பெரிய பாடல்கள்லாம் எழுதினார். அப்பத்தான் அந்த எங்கே நிம்மதி பாட்டு நான் எழுதினேன் அப்படின்னு சொல்றாரு. போனால் போகட்டும் போடா, இதெல்லாமே அப்பதான். அந்த போனால் போகட்டும் போடா வந்து அந்த பாட்டுக்கு மட்டும் ஒரு சிறப்பு உண்டு. டிடி கிருஷ்ணமாச்சாரி உங்களுக்கு தெரியும், முன்னாள் 2 தடவை மத்திய அமைச்சராக இருந்தவர். அவருக்கு 2வது முறை பதவி போயிடுது. அவர் ரொம்ப உடைஞ்சு போயிடுறாரு. அதாவது நம்ம இளைய நேயர்களுக்கு அவர் யாருன்னு தெரியாத இருக்கலாம், அதனால சொல்கிறேன். அவர்கள் நடத்துகிற கம்பெனியினுடைய ப்ரெஷர் குக்கர் தான் பட்டர்ஃப்ளை ப்ரெஷர் குக்கர். மிகப்பெரிய ஸ்தாபனம் அவர்கள். டிடி கிருஷ்ணமாச்சாரி பெரிய விடுதலை போராட்ட வீரர். அவர் வந்து அந்த காலத்தில் சத்தியமூர்த்தி, தீரர் சத்தியமூர்த்தி, தந்தை பெரியார் இவங்களோடலாம் வந்து அவங்களோடலாம் விட ஒரு 20 வருஷம் சின்னவர்னா கூட அவங்களோடலாம் தோள் நின்றவர். அவரை பற்றியெல்லாம் தந்தை பெரியார் பேசுகிறார் டிடிகே பற்றி கிருஷ்ணமாச்சாரி. அவர் 2வது முறை பதவி போன உடனே ரொம்ப மனமுடைஞ்சு போயிடுறார். அப்போ அவருக்கு ஒரு மருந்தாக அமைந்தது போனால் போகட்டும் போடா பாட்டு. அதனால் அந்த மாதிரி நீங்கள் அந்த காலத்தில் எழுதின பாடல்கள், அதில் சுமை தாங்கியும் அந்த காலத்தில் எழுதின பாடல்கள் தான் நினைக்கிறேன். அந்த பாடல் வந்து ரொம்ப ஒரு கவித்துவமும் மிகப்பெரிய நம்பிக்கையும் உங்களுக்கு தருகின்ற பாடல். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல். அந்த பாட்டுடைய தொடக்கம் சொல்லுங்கள்.
மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பம். அந்த பாடல் வந்து ரொம்ப அற்புதமான பாடு. அந்த பாட்டினுடைய சரணம்லாம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு. அது 1962 நான் பிறந்த ஆண்டு அது. அப்போ வந்த பாட்டு இது. சுமை தாங்கி படத்தில் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா அப்படின்ற கேள்வியை அவர் கேட்கிறார். அப்புறம் அதுக்கு அவரே பதில் சொல்கிறார். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, வாசல் தோறும் வேதனை இருக்கும், இன்ப துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறார் முதல் சரணத்தில். அடுத்தது வந்து எல்லாரும், அது நிறைய பேருக்கு பணம் கஷ்டம், சில பேருக்கு உறவுகள் கஷ்டம், வேலை வாய்ப்புகள், அது இது எல்லாம் எவ்வளவோ. அதாவது நீங்கள் வந்து ஒரு வறுமையில் இருக்கும் பொழுது நீங்கள் நாளும் துன்பப்படுவீங்க. அந்த நாளை எப்படி போக்குறதுன்ட்டு அவர் எழுதுகிற 60களில் வந்து இன்றைக்கி இருக்கிற இந்தியா கிடையாது. இன்னும் ரொம்ப பின்தங்கி இருந்த ஒரு இந்தியா. இன்றைக்கி வந்து ஒரு செழிப்பு நீங்கள் பார்க்குறீங்க. அது சமமாக பரவலைன்றது வேறு விஷயம். ஆனால் இன்றைக்கி எவ்வளவோ நம்ம மேலே வந்திருக்கோம். அப்படி கிடையாது 60களில். அப்போது அவர் சொல்கிறார், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு அவர் யோசனை சொல்கிறார். ஏழை மனதை மாளிகையாக்கி, மனதை மாளிகையாக்கி, ஆமாம், இரவும் பகலும் காவியம் பாடி, நாளை பொழுதை இறைவனுக்கு அடித்து நடத்தும் வாழ்வில் அமைதியை தேடு. அப்புறம் சொல்றாரு, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. அதாவது நீங்க செருப்பு இல்லை காலுக்குன்ட்டு வருத்தப்படுறீங்க, அவருக்கு காலே கிடையாது, அப்படி எடுத்துக்குங்க அப்படின்றார். இது வந்து 62. அப்புறம் 70களில் அவன்தான் மனிதன் ஒரு படம். அந்த படமும் அதுவும் சிவாஜி கணேசனுடைய படம். அந்த படத்தில் வந்துட்டு அதை சொல்லுவார், நாம் எல்லாமே வந்து தோல்பாவை மாதிரி தான். ஆட்டு வித்தால் ஆரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசையனும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா, நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு, என் நிழலில் கூட அனுபவத்தின் சோகம் உண்டு, பகைவர்களை நானும் வெல்வேன் பாசத்தாலே, ஆனால் நண்பரிடம் தோற்றுவிட்டேன் அன்பினாலே அப்படின்னு தொடங்கிட்டு, கடலளவே ஆனாலும் மயங்க மாட்டேன், கடல் மாதிரி எனக்கு வசதியும் வாய்ப்பும் மகிழ்ச்சியும் வந்தாலும் கலங்க மாட்டேன், கடலளவே வந்தாலும் கலங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன், உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா, இதை உணர்ந்து கொண்டேன் துன்பம் எல்லாம் விலகும் கண்ணா அப்படின்னு முடிப்பார். அதுக்கு முன்னாடி ஒரு சரணம் இருக்கு. அந்த சரணம் வந்து அவரே சொல்றார் தன்னை பற்றி, அந்த படத்தில் சிச்சுவேஷனுக்காக எழுதுகிற பாட்டு, சூழலுக்காக. அதனால அதில் சொல்றாரு, பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டாள், அந்த பார்த்தனவன் உன்னிடத்தில் கீதை கேட்டான், நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன், என்றும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன். ஏன்னா நம்ம எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறோம், எவ்வளவு நல்லது பண்ணியிருக்கேன், எனக்கு எதுக்கு இப்படி நடக்குது, ஏன் இவங்கெல்லாம் இப்படி நம்மகிட்ட நடந்துக்கிறாங்க, எனக்கு மட்டும் அப்படி நடக்குது. ஆமாம், மற்றவர்களுக்கு நடந்தா ஓகேன்ற மாதிரியும் அந்த மாதிரி எவ்வளவு அழகான பாட்டு பாருங்க. இதை வந்து அதே கருத்து தான், அதை வந்து ஒரு 10 ஆண்டுகளில் மாற்றி இப்படி பாடுறார். ஆட்டு வித்தால் ஆரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசையனும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா, நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு, என் நிழலில் கூட அனுபவத்தின் சோகம் உண்டு. அதுதான் ரொம்ப கவித்துவமான வார்த்தை, நிழல்ல கூட சோகம் இருக்கு அப்படின்றது அந்த கவித்துவம். அதுக்கப்புறம் சொல்றாரு, பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டாள், அந்த பார்த்தனவன் அவன் அர்ஜுனன் வந்து உன்னிடத்தில் கீதை கேட்டான், நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன், என்றும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன். எல்லாம் நான் இருக்கிற மாதிரியே இருக்கேன், நல்லதே பண்ணிட்டு இருக்கேன், ஆனா எனக்கு மட்டும் இவ்வளவு துன்பம் வந்துட்டே இருக்கு, அதை தாங்கிக்கூடிய மனசை எனக்கு கொடு அப்படின்ட்டு. கடலளவே ஆனாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன், ஏன் தெரியுமா, உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா, அதை உணர்ந்து கொண்டேன் துன்பம் எல்லாம் விலகும் கண்ணா. அற்புதமான கவிஞன். இன்றைய இளைஞர்களுக்கு அவனை கடத்தணும், அது எப்படி முடியும்னு தெரியல. மிகப்பெரிய தத்துவங்களை மிக எளிய முறையில் அவன் நமக்கு திரை வாயிலாக சொன்னவன். அவனுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆயுதம் திரை. ஏன்னா அவனுடைய தனிப்பாடல்கள் வந்து இலக்கிய பேச்சாளர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் மட்டும்தான் தெரியும் அதிகமாக. இப்போ நான் உங்களுக்கு காதல் கொழுனன்னு சொன்னேன்,
அந்த அதில் 30 பாடல்கள் இருக்குது. அதில் அந்த 30 பாடல்களுமே இந்த மாதிரி அழகாக நம்ம சொல்லலாம். என் தமிழர் கோட்டத்திருப்பார் உயிர் வளர அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அதுதான் வாழ்த்து பாட்டே, முதல் பாட்டு அந்த தைப்பாவையில். இவ்வளோ தான் அந்த புத்தகமே. நான் இப்போ காலேஜில் படிக்கும் பொழுது அந்த புத்தகத்தை வாங்கி அப்போ மனனம் பண்ண பாட்டு தான் உங்களுக்கு நான் இப்போ சொன்னது. அதனால் உங்கள் தாய்மொழியில் நீங்கள் ஒரு பெரிய சிறப்பை எட்டுனா தான் வேற ஒரு மொழியில் எட்ட முடியும்ன்ட்டு நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த மாதிரி இல்லாதையே பல பேர் வந்து ஆங்கிலமோ இல்லை மற்ற மொழிகளில் இருக்க புலமையோ உங்களுக்கு இருக்குது. அப்புறம் 2-3 மொழிகளுக்கு மேலே நீங்கள் வந்து சமமான ஒரு புலமை கிடைக்குமான்றது எனக்கு தெரியல. ஏன்னா இது வந்து எப்படின்னா நீங்கள் ஆழங்கால் படணும், நிறைய படிக்கணும், பேசணும், கேட்கணும். இதை வந்து ஒரு வாழ்நாள் தான் இருக்குது நம்ம எல்லாருக்கும். அந்த ஒரு வாழ்நாளில் ஒரு மொழியில் இதை பண்ணுறதுக்கே நமக்கு வந்து காலம் போதாது. அப்போது 2 மொழின்னும் போது இன்னும் கொஞ்சம், 3 மொழிகள்னும் போது இன்னும் 3-4 மொழிகளுக்கு மேலே சமமாக உங்களுக்கு ஆழங்கால் படுவதற்கும் புலமை பெறுவதற்கும் அழகாக பேசுவதற்கும் எழுதுவதற்கும் யோசிப்பதற்கும் உங்களுக்கு ஒரு திறன் வேணும் அப்படின்னா அதுக்கு அது வந்து அது ஒரு அசாத்திய திறமை. இவர் வந்து ஒரே ஒரு மொழி, அவருக்கு வந்து ஆங்கிலம் பெரிய அளவில் ஓரளவுக்கு தெரியும், பெரிய அளவில் தெரியாது. சொந்தமாக அவர் ஒரு சுயம்பு. அந்த சுயம்பு தமிழன்னைக்கு சூட்டிய மகுடங்கள் பல. தமிழன்னை பெற்றெடுத்த தவப்புதல்வன். நிச்சயமா நிச்சயமா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. அதாவது என்னன்னா இது நம்ம ஒரு உரையாடல் மாதிரி இல்லாமல் நீங்கள் ஒரு சொற்பொழிவாற்றுறத நான் மயங்கிட்டு கேட்குற மாதிரி. ஏன்னா நிறைய விஷயங்கள் அவ்வளோ இருக்குது உங்கள்கிட்ட பேசுவதற்கு. இன்னும் ஒரு முறை வாய்ப்பு ஏற்படுகின்ற பொழுது அவருடைய அந்த ஆன்மீகத்தை நீங்களே நம்ம பெருசாக தொடரல இந்த உரையாடலில், அதை குறித்து கூட வாய்ப்பு இருக்கும்போது ஆன்மீகத்தை பற்றி பேசலாம், அவருடைய அரசியல் பற்றி பேசலாம். நிச்சயமா ஆன்மீகம் அரசியல் இரண்டும் பேசும். மிக்க நன்றி தினமணி சார்.